தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது குறித்தும் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை காணலாம். சார், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியிருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு அரசியல் விஜய் அவர்களுக்கு நலனுக்காக வழங்கியிருக்குதா, இல்லை ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக வழங்கியிருக்கு? இல்லை, நியாயமான ஒரு விஷயந்தான். உள்துறை அமித்ஷா வழங்கியிருக்காரு, உள்துறை அமைச்சர் வழங்கியிருக்கு. நியாயமான விஷயந்தான். அவங்கள பொறுத்தளவில் விஜய் பாப்புலரான ஒரு நடிகர். அவங்க 2026 பலம் நிரூபிக்காதவர். இப்போ விஜய் 2026 அவர் பவன் கல்யாண் மாதிரி விஜய் அந்த மாதிரி ஒரு பலத்தை நிரூபித்தாங்கன்னா, 2029 விஜய் அவங்க கூட கூட்டணிக்கு வந்தாங்கன்னா, அந்த கூட்டணிக்கு இது ஒரு அச்சாரமாக இருக்குன்னு அவங்க நினைக்கலாம். கூட்டணிக்கு ஒரு 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 தூண்டிலா இது கண்டிப்பாக நினைக்கலாம். அந்த அந்த மரியாதைலாம் அவங்க கொடுக்கத்தானே செய்வாங்க. எந்த ஒரு விஐபிக்குமே இல்லாத ஒரு மரியாதையை 22 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எதிரணியில் உள்ளவங்களுக்கும் அவங்க கொடுக்கத்தானே செய்வாங்க. இன்றைக்கி விஜய் கூட இந்தி பிரச்சனை, அந்த கார்ட்டூன் பிரச்சனை எல்லாத்துலேயுமே பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் சொல்லியிருக்கிறாப்புல. அவங்க லாங் ஸ்டாண்டிங்காக விஜய்க்கு ஒரு கட்டத்தில் முடிவெடுக்க வேண்டியது வரும். உதயநிதி ஸ்டாலினிடம் கைகுலுக்குவதா அல்லது பாஜகட்ட போவாங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் தன்னுடைய உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பை மையமாக வச்சு பாஜக பக்கம் வருவாங்க. அவர் பலம் நிரூபிச்சுட்டு 29 மக்களவைத் தேர்தலுக்கு வந்தால் தங்களுக்கு அது ஒரு பலம்தான். ராமதாஸ் பாஜக கிட்ட கூட்டணி பெற்று 98 அமைச்சராக இல்லையா, மதிமுகவினர் அமைச்சராக இல்லையா, வைகோவும் விஜயும் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு சதவீதத்தை 26 நிரூபித்தாருன்னா 29 விஜய் ஒரு கூட்டணி கட்சியாக எடுக்கலான்னு பாஜக கருதலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் தொடர் விமர்சனம் பாஜகவை முன்வைக்கும் பொழுது பெரிய அளவில் பேசப்படுது. அது மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசு எதுனாலும் பெருசாக பேசப்படுது. இதை ஒரு வாயடைக்கிறதுக்காகவா? அது வாயடைச்சு என்ன, அடைக்காமல் போய் என்ன, அதில் என்னையா வந்துட போகுது? அரசியலில் எம்பி டிக்கெட் வருமா, அதுக்கு என்ன வழி உண்டு, அதை தான் பார்ப்பாங்க. வாய் அடைச்சேன்னா அடைக்காமல் போய் என்ன. ஆனால் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் பாஜக வழங்கியிருக்கிறதாகவும். அதைத்தானே நான் சொல்கிறேன். பலம் நிரூபித்தாருன்னா அவரை 29 கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. 26 அவர் பலம் நிரூபித்தாருன்னா கூட்டணியில் சேர்த்துக்கிடுவாங்க. பலம் நிரூபித்த வைகோவை 98 சேர்த்துக்கிட்டாங்க. பலம் நிரூபித்த டாக்டர் ராமதாஸை 98 சேர்த்துக்கிட்டாங்க. தேமுதிக பலம் நிரூபித்த கட்சியை 2014 சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கணிசமான சீட்டை அவங்க கொடுப்பாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். அதே மாதிரி அதிமுக உட்கட்சி விவகாரம் என்பது பெரிதாகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் இரட்டை இலை சின்னம், இது அதே மாதிரி மூத்த அமைச்சர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக பேசப்பட்டுகிட்டே இருக்குது. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் இருக்குது. இது அதிமுகக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். விக்கிரவாண்டியில் களத்தில் நிற்காம எடப்பாடி பழனிசாமி போனது பெரிய பாதிப்பு. ஏன்னா இன்றைய நிலையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் உள்ள வித்தியாசம் 24% வாக்குகள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 5% வாக்குகள் தான். இந்த சூழ்நிலையில் 97% வாக்கெடுத்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 5% தான் 2 அணிக்கு இடையில் வித்தியாசம். வெரி கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் தேர்தலை புறக்கணித்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியை புறக்கணித்தது தவறுங்கிறது செங்கோட்டையன் அவரோட கருத்து. அதற்கு பிறகு கொங்கு மண்டலத்தில் தன் ஆளுமைக்குட்பட்ட ஈரோடு கிழக்கில் கண்டிப்பாக நின்று இருக்கணுங்கிறதான் செங்கோட்டையனுக்கு கணக்கு. இந்த 2 இடத்திலையும் எடப்பாடி நிற்காதது அவருடைய செல்வாக்கு வன்னியர் அல்லாதவர்கள் மத்தியில் வட தமிழகத்திலும், கொங்கு வேளாளர் அல்லாதவர்கள் மத்தியில் மேற்கு மண்டலத்திலும் பெருசாக குறைஞ்சிட்டு ஒரு போல்டாக தேர்தலை சந்திக்கிறதுக்கு துணிச்சலற்ற ஒரு தலைவராக இருக்காருங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இது அதிமுக பாதிக்கும்னு செங்கோட்டையன் நினைக்கிறாரு. இனிமேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு இடைத்தேர்தலே சந்திக்கிறதுக்கு அச்சப்பட்டு ஒதுங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெற முடியாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் தன்னுடைய போர்க்கொடியை மெல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது 2026 தேர்தல் வரை இது இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு தான் போயிட்டு தான் இருக்கும். என்ன மாதிரியான சேஞ்சஸ் சார் ஏற்படும்? இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பல பிரச்சனைகள் நடந்தது. நிறைய பேர் வெளியில் போனாங்க, கட்சி விட்டு நீக்கினாங்க. இப்போ மறுபடியும் இது மாதிரி இவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க, இது மாதிரி ஒப்பீனியன் முன்வைக்கிறாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஆகிட்டாங்க? ஏற்கனவே 1-2 பிளவில் அதிமுக 20% போயிட்டு இன்னொரு பிளவை அதிமுக தாங்காது. அதே வேளையில் கட்சி யாருக்குங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒற்றை தலைமையாக வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஒற்றை தலைமைக்கு இடையூறாக வரக்கூடிய எதையுமே அவர் ஏற்றுக்க மாட்டார். அவர் ஒரு வேளையில் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோத்துட்டேன்னா தலைமை பதவி அவர் கையில் இருக்காது. ஸோ தோல்விக்கு காரணம் காட்டி அவரை கட்சி தலைமையிலேருந்து நீக்கிடுவாங்க. ஸோ அவர்
தன் தலைமையில் உள்ள ஒற்றை தலைமையாக தான் வரக்கூடிய முயற்சி எடுத்த அந்த தலைமையை ஒரு முனை அளவும் விட்டு கொடுக்க மாட்டார். இப்ப என்ன செய்யணும்னா நம்ம எப்படி கையாளணும்? வரக்கூடிய தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. இது போன்ற பிரச்சனைகள்லாம் எப்படி கையாளணும்? அது எடப்பாடி கையாள வேண்டிய விஷயம். அவர் நன்மைக்கு தான் கையாளுவார். காம்ப்ரமைஸ்ன்னு வந்துக்கிட்டு தோற்று போச்சுன்னா 26க்கு மேலே அவர் தலைவராக இருக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அது பன்னீர்செல்வமோ சசிகலாவோ இவங்க யாராவது டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதனால் அவங்க 3 பேரையுமே அவர் ஏற்றுக்க மாட்டார். பொறுத்திருந்து பாருங்கள். இப்பவும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் செல்லூர் ராஜி, ராஜன் செல்லப்பா, ஆர் உதயகுமார், கேபி முனுசாமியை வச்சு இந்த 3 பேருக்கும் எதிராக தான் பேசிகிட்டு இருக்கிறார். தேர்தல் ஆணையம் விசாரிப்பது தொடர்பாகவும் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. விசாரிக்கலாம் உட்கட்சி விவகாரங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதிமுகவுக்கு என்ன மாதிரி? இது ஒரு பெரிய நெருக்கடி தான். இந்த நெருக்கடி இரட்டை இலை சின்னம் யாருக்குங்கிறதுல ஒரு கட்சி ரீதியாக, கட்சி விதிகள் ரீதியாக ஒரு பெரிய கேள்வி வரலாம். இது பாஜக கூட்டணி அழைப்பிற்காக இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டும் விதமாக நம்ம கூட்டணி அழைப்பிற்கா எடப்பாடியை பலகீனப்படுத்தி 2029 அவரை சரணாகதி அடைய செய்கிறதுக்காங்கிறது போக போக தான் தெரியும். கூட்டணி அழைப்புங்கிறது ஒரு சிலரின் வியூகம். போன்றவர்கள் எடப்பாடியை பலகீனப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கைன்னு நான் கருதுகிறேன். எது என்னங்கிறது 2026 தான் அது தெரியும்.